இப்ப ரஜினியை ஹேட் பண்ணி பேசினா இவங்க எல்லாம் யாரு? ஜென்சி டிஎம்கே. அப்ப யார் டிவிகே யாரு? அப்ப இந்த இவங்க யாரு? வர்ச்சுவல் பேரியர்ஸ் யாரு? செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை. ஆமா, அதுக்கு முன்னாடி இவங்க அப்பாவை காணும்னு சொன்னாங்க. அது பட் இது அரசியல்னு வருதுல்ல, அது அரசியல் வரல. அது அரசியல்னால அப்பான்னு சொல்ல தேவையில்ல. உங்க பழைய முதல்வரை காணும்னு கூட சொல்லிருக்கலாம்ல. வாரிசு அரசியல் திமுகங்கிறது ஒரு ட்ரஸ்ட். அது எப்படி வாரிசு அரசியலாகும்? அது அவங்க ட்ரஸ்ட்ல முடிவு பண்ணுவாங்க. இந்த வாரிசு அப்படிங்கிறதும் நம்முடைய பிளட்ல கலந்த ஒரு விஷயம். சரி, இப்ப அவங்க இல்ல, இப்ப என்ன பண்ண போறீங்க? டிவிக்கு உள்ள இருக்கவங்களுடைய அவங்க பசங்க யாராவது ஆட்சிக்கு வந்தா என்ன அரசியல் பண்ண அங்க விமர்சனம் வைக்க வேண்டியதான். எதுக்கு இதை பண்றீங்க? திமுகவை சேர்ந்தே யாராச்சும் அந்த கட்சிக்காக ரொம்ப வேலை செஞ்ச ஒரு நபரால வந்து சீஃப் மினிஸ்டர்னு ஆக முடியாதா? நீங்க டிவிகேக்கு சப்போர்ட்டா ஒரு விஷயத்தை கேக்குறீங்க, அவ்வளவுதான். நீங்க இப்ப டிவி ஆமா, உங்களுக்கு தான் அது பிடிக்கல, அப்புறம் பிடிக்காதவங்களை எதுக்கு வச்சு அதை பேசிட்டு இப்ப இந்த ஜென்சி டிஎம்கேல சொல்லிக்கும்படி பண்ணக்கூடிய விஷயம் வாய்ப்பே கிடையாது. அப்படி பார்த்தா என்னுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போடுறேன், டிவிக்கு போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம். அது எங்க மோக சொல்லிக்கலாம் நீங்க சொல்றீங்களா? ஆல் தி ஜென்சி கிட்ஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு விஷயத்தை எதிர்த்து நம்ம திட்டுறதுனால ஒரு விஷயம் மாற போறது கிடையாது. தற்கொலைங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினது தவறு அப்படின்னு சொல்லி நானே சொல்றேன். பர்சனலா எனக்கு விஜய் சார் பத்தி தெரியும். எனக்கு ஜனநாயகன் பார்த்தப்போ வந்து தியேட்டர்ல வந்து அந்த கடைசி 2 நிமிஷம் வந்து ஐயத்துக்கு முடியல. தலைனா ஒருத்தர் தான், தளபதினா ஒருத்தர் தான், சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான். சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தது யார் அந்த இடத்த பிடிக்க போறது அப்படிதான் கேட்கும்போது அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்க கூடாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து அடுத்த விஜய் யாருன்னு எப்படி சொல்லுவீங்க? எப்படி நீங்க கம்பேர் பண்ணுவீங்க? கம்பேரே பண்ணக்கூடாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து விஜய் சார் பத்தி நிறைய வந்து அப்ப போட்டோன்னா உடனே வந்து விஜய் பத்தி பேசி நீ சம்பாதிக்கிறேன், பாலா பத்தி சொன்னேன், பாலா பத்தி பேசி நீ சம்பாதிக்கிறேன். சரி, யாரை பத்தி பேசுன்னு சொல்லுங்க, எனக்கு தெரியலையே. யூடியூப்ல ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா இஷ்யூ பத்தி பேசணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் எந்த இஷ்யூ பத்தி பேசாமல் சும்மா உட்காந்துருக்காங்க, அதுவும் பண்ண முடியாது. அப்போ நான் சொன்னேன், சார் ஒருத்தருடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ என்னை பற்றி இவங்க இவ்வளோ பேர் பேசுகிறேன், நான் அவங்கள்ட்ட கேட்டேன்னா ஏன் என்னை பற்றியெல்லாம் பேசி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு யாருக்கிட்டையுமே கேட்டதில்லை, எந்த கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணதில்லை, எந்த கமெண்ட்டையும் நான் பார்த்ததும் இல்லை. ஓகே, அதனால் அதை பற்றி பெருசாக யோசிக்கிறதும் கிடையாது. தட்டி விட்டுலாம், அவ்வளோதான் சார் முடிஞ்சு வச்சு. ஆமாம், அதில் என்ன இருக்குது? பர்சனல் ஒருத்தரோட பர்சனல் ஒருத்தரோட இதுங்கிறது. அதே மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா எப்பவுமே வந்து இப்போவும் அதான் சொல்லுவேன், ஒருத்தர் பர்சனலாக அட்டாக் பண்ணுறதை நான் யோசிப்பேன். நான் ஈவன் விஜய் சாரை பற்றி கூட சொல்லுவேன், ஓகே, பர்சனலாக எப்பவுமே அட்டாக் பண்ணக்கூடாது. நெவர் எவர் டூ தட். அது வந்து அது அவங்களோடது. பட் அந்த ஒரு விஷயம் நடக்குது இல்லை சார், அது தப்பு. அதுதான் தப்பு. பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுங்கிறது தப்பு. உடனே இதை எடுத்து தம்ப்நெயில் போட்டுறாதீங்க. சமீபத்தில் நடந்த ஒரு இதுக்கு இவர் சொன்னது வந்து சொல்லிட்டார், ஆதவனே சொல்லிட்டாருன்னு போட்டுறாங்க. ஆக்சுவலாக அதையும் சொல்லிக்கிறேன். நான் சொல்கிறது பர்சனலாக வந்து ஒரு வார்த்தையை சொல்லியோ அவங்களுக்கு இந்த அவங்களோட கூட இருக்கவங்க பேரை சொல்லியோ சொல்கிறது இல்லை. தட் இஸ் பர்சனல் லைஃப். அதை என்னைக்குமே சொல்லக்கூடாது. நான் ஆஃப்கோர்ஸ் அதை பற்றி என்னையுமே பேசுகிறேன். அஃபிஷியலாக என்னாலும் பேசுவோம். அதுக்கு எங்களுக்கு வந்து என்னென்னா ரெண்டு விஷயமும் இருக்குது. இந்த நாட்டில் வந்து அதுக்கான உரிமையும் இருக்குது, அதுக்கான சுதந்திரமும் இருக்குது நம்ம அஃபிஷியலாக பேசுறதுக்கு. ஏன்னா அவர் பொதுத்துறைக்கு வந்திருக்காரு. பொதுவான துறைக்கு வரும்பொழுது என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. மக்கள் தானே, மக்கள் வந்து கேட்கறதுக்கு உரிமை இல்லை. மக்களில் ஒருவனாக இருந்து நாங்கள் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் அதில் வார்த்தைகள் நான் ரொம்ப கரெக்டாக உபயோகப்படுத்துவேன். மரியாதைக்குரியங்கிறத சொல்லி அவர்கள் இவர்கள் தான் பேசணும் தவிர ஒத்த வார்த்தையில பேச மாட்டேன். அதுதான் இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. we have the freedom to talk. ஒரு சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அதுக்காக வந்து அவங்களோட போட்டு அவங்கள நெரிச்சு கொள்ற அளவுக்கு கிடையாது. அது தப்பு. பட் இப்போ எப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர்களே இந்த ஒரு விஷயம் செய்யறாங்களா சார்? உதயநிதி அவர்கள் இப்போ சமீபத்தில் அது உதயநிதி செய்யல. அதுதான் அந்த இடத்துல வந்து அது சம்திங் டப்பிங் அது இதுன்னு சொல்லிக்கிறாங்க. டப்பிங்லாம் இல்ல, அது யாரும் அவரு செய்யல. நான் தெளிவா சொல்றேன். அந்த மீட்டிங்ல அதான் சொல்றேன், நீங்க இப்போ ஹைகோர்ட்டே இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயத்த பார்த்துட்டு அது மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்ன விஷயத்த நம்ம 2 பேரும் ஆர்கியூ பண்றதே தப்பு. பட் இருந்தாலும் அதை நான் சொல்றேன், அந்த இடத்துல அந்த மீட்டிங்ல யாரோ ஒருவர் கீழே இருந்து ஒருத்தர் சவுண்ட் கொடுக்குறாங்க, அந்த பேரை சொல்றாங்க. இவரு வேற ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே நம்ம மேல பொய் வழக்கு போடுறதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை டக்குன்னு சொன்னா அந்த இடத்துல சொல்ல அரசவையில கூட இப்ப நாட்டில் ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி பொண்டாட்டியை காணோன்னு புருஷனை காணோன்னு பொண்டாட்டி செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை. அதுக்கு முன்னாடி இவங்க அப்பாவை காணோன்னு சொன்னாங்க. அது பட் இது அரசியல்னு வருது இல்ல, அது அரசியல் வரல. அது அரசியல்னால அப்பான்னு சொல்ல தேவையில்ல, உங்க பழைய முதல்வரை காணோன்னு கூட சொல்லிருக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன், எங்க
உங்க பழைய முதல்வரை காணோம் அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம்ல, உங்க அப்பாவை காணோம்னு பட் சொல்லக்கூடாது. அது வாரிசு அரசியலை வந்து இது பண்ணி பாயிண்ட் பண்ணி சொல்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். வாரிசு அரசியல்ங்கிறது எங்கங்க இல்ல, வாரிசு அரசியல் மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலயும். எல்லா இடத்துலயும் நான் என்ன கேட்கறேன், இப்ப நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, உங்க கம்பெனில வந்து நீங்க நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணீங்கிறதுக்காக தம்பி என் கம்பெனி உங்ககிட்ட ஒப்படைக்கணும், உங்ககிட்ட ஒப்படைக்க போறாங்க, அவங்க பசங்கள்ட்ட தான் ஒப்படைக்க போறாங்க. அதுக்கு பேர் என்ன வாரிசா? இல்லையே. But தட் இஸ் an ethics. பட் அது வந்து அவங்க காசு வச்சு அவங்க பில் பண்ண ஒரு விஷயம். இது டோட்டலி வேற. அது பப்ளிக் சர்வீஸ் இல்ல, அரசியல்ன்ற ஒரு விஷயம். பப்ளிக் சர்வீஸ் அது ஒரு கட்சி தானே, அது ஒரு ட்ரஸ்ட். பாதி பேருக்கு தெரியுமானே தெரியாது. திமுகங்கிறது ஒரு ட்ரஸ்ட். அது எப்படி வாரிசு அரசியல் ஆகும்? அது அவங்க ட்ரஸ்ட்ல முடிவு பண்ணுவாங்க. நாளைக்கு அந்த ட்ரஸ்ட்ல இவங்க வேணா அவங்கன்னு முடிவு பண்ணா முடிவு பண்ணதுதான். ஓகே. அது எல்லாமே கலந்து பேசி தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க ஒத்துக்கிறாங்க, பண்றாங்க. அதுல நமக்கு என்ன? அதுல ஒரு கம்பெனில, அந்த கம்பெனில இருக்க, இப்ப நான் வந்து வெளியில இருக்கேன், நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன். நான் எந்த ப்ராடக்ட் வாங்கினா அந்த ப்ராடக்டோட கம்பெனியில் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் சிஇஓ, இவர் தான் வந்து எங்களுக்கு சிஎஃப்ஓவாக இருக்காரு, இவர் தான் வந்து எம்டியாக இருக்க போகிறான்னு அவங்க சொல்கிறாங்க. வெளியில இருந்து அது எப்படி சார் நீங்கள் போய் அவங்கள எம்டி ஆக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்க முடியுமா? பட் இது வந்து மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை சார். நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்காக வேலை செய்யணும். மக்கள் பிரதிநிதிங்கிறது எம்எல்ஏ ஒருத்தர் தானே, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு எம்எல்ஏ தானே. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைனா நான் கேட்கிறேன், இதுக்கு நம்ம எப்படி கொஸ்டின் பண்றதுன்னு நான் கேட்கிறேன். இது இங்க மட்டும் இல்ல, நான் டோன்ட் மேக் மீ ராங், பட் நான் வந்து ரிலீஜியஸா ஒன்று சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த வாரிசு அப்படிங்கிறதும் நம்முடைய பிளட்ல கலந்த ஒரு விஷயம் தான். ஓகே. நம்ம வந்து ஒரு சாமி கும்பிடுறோம், நம்முடைய தமிழ் கடவுள் முருகன்கிறோம். திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, முருகருக்கு ஒரு தம்பி இருக்கு, அண்ணன் இருக்கு, விநாயகர். விநாயகருக்கும் முருகருக்கும் அப்பா அம்மா இருக்காங்க, சிவனும் பார்வதியும். சிவனுடைய பார்வதியோட அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் மகாவிஷ்ணுங்கிறாங்க. இது எங்க இருந்து இந்த ஃபேமிலியிலேருந்து இல்லாமல் ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நான் கேட்கறது உங்களுக்கு புரியுது. ஃபேமிலியிலேருந்து இல்லாத ஒருத்தரை கடவுளாக சொல்லுங்க. இல்லை சார், சம்திங் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகுது. நாம் பாரம்பரியமாக அப்படித்தான் வளர்க்கப்பட்டோம். புரியுது உங்களுக்கு? நம்ம வந்து குடும்பங்களாக வளர்க்கப்பட்டது. அப்போ எல்லாருமே தன் குடும்பம், தன் மகன், தன் மகள்னு செய்கிறது உண்டு. அது அப்படித்தான் கொண்டு போவாங்க. அப்படிதான் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், அப்படிதான் எல்லாமே இருக்கும். அது எங்க ஒரு இடத்துல பிரேக் ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு எதுவும் ஃபேமிலி இல்லைன்னா பிரேக் ஆகும். ஓகே. ஃபேமிலி இருந்தா அது பிரேக்கே ஆகாது. ஃபேமிலி இருக்கிற வரைக்கும் இப்போ திமுகவை சேர்ந்தே யாராச்சும் அந்த கட்சிக்காக ரொம்ப வேலை செஞ்ச ஒரு நபரால வந்து சீஃப் மினிஸ்டர்னு ஆக முடியாதா? அப்படியெல்லாம் யாரும் சொல்லவே இல்லை. அது வந்து வேலை செஞ்சாங்கன்னா வேலை செஞ்சு அவங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். தே ஹேவ் டு ஷோ தேர், என்ன சொல்றது, அவங்களுடைய மாஸ் காமிக்கணும், அவங்களுடைய பவர் என்னங்கிறத காமிக்கணும். அது மாதிரி இருந்ததுன்னா செயற்குழு சேர்ந்து முடிவெடுப்பாங்க. அது அவங்களுக்கு பொதுக்குழு வச்சிருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து அதை முடிவெடுப்பாங்க, ஒத்துக்கணும். ஓகே. இட்ஸ் நோன் அஸ் அக்செப்டன்ஸ். ஒரு சாதாரண பில் பாஸ் பண்றதா இருந்தால் கூட இத்தனை எம்எல்ஏக்கள், இத்தனை எம்பிக்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, ஓட் பண்ணி இது பண்ணணும். அது அவங்களோட அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் அவங்க கொண்டு வந்து அவங்க பண்ண போறாங்க. பட் அதை வந்து நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. ஓகே. சரி, நமக்கு அதான் சொல்லல, ஒரு விஷயத்தை நம்ம எப்போ கொஸ்டின் பண்ணலாம்னா, நீங்க ஏன் இதை செய்யலன்னு கொஸ்டின் பண்ணலாம். இப்போ இந்த வாரிசு அரசியல்ங்கிறதே இன்னுமே அதை கொஸ்டின் பண்ணுங்க. சரி, இப்போ அவங்க இல்லை, இப்போ என்ன பண்ண போறீங்க? அவங்க இல்லைன்னா எப்படி கேட்குறீங்க? இப்போ அவங்க ஆட்சியில் இல்லை. ஆமா. இப்போ அவங்க வாரிசு அரசியல் இருந்தா என்ன, இல்லைன்னா அவங்க தான் ஆட்சியில் இல்லையா? இல்லை. ஆமா. இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. இப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ இப்போ என்ன, இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க அவங்க என்ன, சரி, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இதே திரும்பி நடந்தா என்ன பண்ணுவீங்க? திரும்பி நடந்தா இதே இப்போ டிவிக்கே மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா, டிவிக்கு ஆட்சிக்கு வந்தா இல்ல, டிவிக்கு உள்ள இருக்கவங்களுடைய அவங்க பசங்க யாராவது ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுங்க? அரசியலுக்கு வந்தா அங்க விமர்சனம் வைக்க வேண்டியதான். எதுக்கு இதை பண்றீங்க? See, you are not ready to start a company, you are not ready to start a political party. When somebody started a political party, it's their own responsibility. அவங்களோட கம்பெனியா, அவங்களோட இது, அவங்க எப்படி இதை பண்ணணுங்கிறது ஒரு ஐடியாலஜி வச்சு அவங்க கொண்டு போறாங்க. ஓகே. அதையே நம்ம போய் இன்ட்ராக்ட் பண்ணணும். உங்களுக்கு அது மாதிரி இல்லை அப்படின்னா நீங்க வேற ஏதாவது கட்சியை தேர்ந்துட்டு போங்க, வேற யாராவது தேர்ந்துட்டு போங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தான் அது பிடிக்கல, அப்புறம் பிடிக்காதவங்களை எதுக்கு வச்சு அதை பேசிட்டு இருக்கிறீங்க? சம்திங் பேசணும்னு தோணுது இல்லை சார்? அதைத்தான் நான் கேட்குறேன். நான் ஒரு விஷயத்தை நீங்கள் இக்னோர் பண்ணாமல் நீங்கள் அதையே வச்சு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன? நம்ம வந்து அதை பற்றி பேசலை அப்படின்னாலும் சம்திங் ஹேப்பனிங். இப்போ ஜென்சி டிஎம்கே அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. சரி, அதெல்லாம் ரொம்ப முகம் சுளிக்கும் வார்த்தைகளை விடுறது, முகம் சுளிக்கும்படி பண்ணக்கூடிய விஷயம். முகம் சுளிக்கும் வார்த்தைகள் எல்லா சைட்லேருந்து விடுறாங்க. நான் வந்து ஒரு கட்சி இங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி கிடையாது. குறிப்பாக இந்த ஜென்சி டிஎம்கேல சொல்கிறேன், வாய்ப்பே கிடையாது. பார்த்தா என்னுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போடுறேன், டிவிக்கு போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம், அது எங்க முகம் சுளிக்கலாம் நீங்க சொல்றீங்களா? பட் இது வந்து பப்ளிக் மீடியமா அது ஒரு ஷூட் பண்ணி அதை வெளியிடுறாங்க இல்லையா சார்? நீங்க அப்படி அதான் சொல்றேன், அது மாதிரி சொல்லவே முடியாது. அப்படி பார்த்தா நீங்க அதே தான் அவங்களும் பண்றாங்க. இவங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்றவங்களும் அவங்களும் தான் இதே மாதிரி வீடியோ போட்டு தனித்தனியா வீடியோ போட்டு இன்னும் தெளிவா கத்துறாங்க.
சரி, நான் ஜென்சின்னு மொத்தமா சொல்றேன், மொத்தமா டிவிக்கே டிஎம்கே எல்லாரும் சேர்த்தே சொல்றேன். ஆல் த ஜென்சி கிட்ஸ் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு விஷயத்தை எதிர்த்து நம்ம திட்டுறதுனால ஒரு விஷயம் மாற போறது கிடையாது. ஒருத்தரை எதிர்த்து பேசுறதுனால மாற போறது கிடையாது. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு டிவிக்கே சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு தேட்டர் வாசல் இன்னும் ஒருத்தர் பேசுறாரு. நான் வரட்டும், ஜனநாயகன் வருது, ஜெயிலர் 2 வரட்டும், அதுதான் குஜிலி மிஸ் பண்ணலான்னு காத்து அப்படிங்கிறாரு. இதுல என்ன ஆரோக்கியம் இருக்கு? இப்ப அவரு டிஎம்கே கிடையாது, இல்ல டிவிக்கேவும் கிடையாது. அவர் வந்து எல்லா படத்துக்கும் பேசுவார் அந்த மாதிரி. இல்ல கிடையவே கிடையாது. இல்ல சார், நான் பாத்துருக்கேன் சார் நிறைய வீடியோ. இல்ல அவர் யாருங்கிறதெல்லாம் பாத்துட்டாங்க, அவர் யாருங்கிறதையும் பாத்துட்டாங்க, அவர் யாருடைய ஃபேனுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவர் எதுல இருக்காருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி நிறைய வீடியோவே போட்டாங்க. இப்ப அவரு டிவிக்கே இல்லன்னு நீங்க மட்டும் தான் சொல்றீங்க. இப்ப உங்களதான் ஆடியன்ஸ் பார்த்து கேட்பாங்க, தம்பி நீ யார் அதை சொல்றது? இல்ல சார், அவர் நான் நிறைய படம் எல்லா படத்துக்கும் பாத்திருக்கேன், எல்லா படத்துக்கும் ஒரு விமர்சனம் வைப்பாரு. அவர் எல்லா படத்துக்கும் விமர்சனம், ஜனநாயகனுக்கும் இல்ல நான் இல்ல அவருடைய ஒரு ஆடியோவே லீக் ஆச்சு. அவர்கிட்ட போன் பண்ணி எதுக்கு தம்பி இதை சொன்னீங்கன்னா, பின்ன என்ன இது எங்களுக்கு எதுக்கு போட்டியா வராப்ல அப்படின்னு இப்படியே பேசினாப்ல. அந்த ஒரு ஆடியோவே லீக் ஆச்சு. ரஜினி ரசிகன் பண்றது ஒருத்தர் பேசுறாரு, லீக் ஆச்சு. இப்ப ஆப்வியஸா என்ன ஆகும், ரஜினி ரசிகன் மன்றத்தில் இருக்கவங்களுக்கு அது இரிட்டேட் ஆகுமா வரா? கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இங்க ஒருத்தர் திட்டுறதுனால என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு? எங்க இருந்து உங்களுக்கு ரஜினி சார் இந்த கான்செப்ட் இல்ல ஹேட்டட் அப்படின்னு இப்ப நான் என்ன கேக்குறேன், ஜென்சி டிஎம்கே பேசுறாங்கறீங்களே, அப்ப இவங்க எல்லாம் யாரு? இப்ப ரஜினியை ஹேட் பண்ணி பேசுறாங்க, இவங்க எல்லாம் யாரு? ஜென்சி டிஎம்கேவா? இல்ல. அப்ப யார் டிவிக்கே யாரு? அப்ப இந்த இவங்க யாரு? வர்ச்சுவல் வேரியர்ஸ் யாரு? தெரியல சார், பார்க்கல சார், நான் விர்ச்சுவல் வேரியர்ஸ் யாருமே பார்க்கல. இப்ப என்ன தெரியலன்ற ஜென்சி டிஎம்கே தெரியுறாங்க. இப்ப என்ன தெரியுதுன்னா, இட்ஸ் கிளியர்லி ஸ்டேட்ஸ் தட் நீங்க டிவிகேக்கு சப்போர்ட்டா ஒரு விஷயத்தை கேக்குறீங்க. அவ்வளவுதான். நீங்க இப்ப டிவி ஆமா அவ்வளவுதான், டிவிகேக்கு சப்போர்ட்டா நீங்க ஒரு விஷயத்தை கேக்குறீங்க. ஏன்னா எனக்கு யாரும் இவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜென்சி டிஎம்கே மட்டும் தான் தெரியுது. அதிகமா தெரியுறாங்க சார் கண்ணுக்கு. அப்படின்னா உங்களை, அதாவது என்னன்னா, நல்லா கேட்டுக்கங்க, நீங்க கூகுள் ஆஃபீஸ் போயிருக்கீங்களா? இல்ல சார். நான் கூகுள் ஆஃபீஸ் போயிருக்கேன். இந்த கேள்வி நான் கேட்டேன், நான் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன்னா அது எப்படி என் போனுக்கு தெரியுதுன்னு. நீங்க எந்த வீடியோவை பாக்குறீங்களோ அந்த வீடியோ ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அது தள்ளினீங்கன்னா அதே வீடியோ திரும்பி சஜஸ்ட் அல்காரிதம் ஒர்க் ஆகும். அல்காரிதம் ஒர்க் ஆகும். ஸோ இட் இஸ் யுவர் அல்காரிதம் த ஸ்டேட்ஸ் தட் எனக்கு அதே தான் நிறைய தெரியுதுங்கிறது உங்க அல்காரிதம். இட்ஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் அல்காரிதம். ஓகே, புரியுதுங்களா? நான் வந்து ஒரு காமெடி பார்க்குறேன், நீங்க வந்து இது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை பத்தி பார்க்கறோம்னா திவாகர் இஷ்யூவாவே போயிட்டு இருக்கோம். பட் டசன்ட் மீன் தட் இன்னைக்கு வந்து வேர்ல்டே வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை பத்தி தான் பேசுறேன். ஒருத்தன் கிறிஸ்டோபர் நோலன் படம் எடுத்ததை பத்தி பேசிட்டு இருக்கான். அப்போ கிறிஸ்டோபர் நோலன் என்ன வாட்டர்மெலன் ஸ்டாரோட சின்ன ஆளா? கிடையாது. அப்புறம் ஸோ இட் இஸ் சம்திங் லைக் நீங்க வந்து எவ்வளவு தூரம் நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணீங்களோ அதுதான். யூ கேனாட் பின் பாயிண்ட் ஒன் பர்சன். நான் டிவிக்கே அப்படி பின் பாயிண்ட் பண்ண முடியாது, அவங்க தான் அப்படி பேசலாம்னு பண்ண முடியாது. இன்னொரு சைட்ல வந்து இவங்க சீமான் கட்சியில பேசுறாங்கன்னா அவங்க ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க, டிவிக்கு ஒரு சைடு பேசிருக்காங்க, ஏடிஎம்கேல ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் எங்க போனாங்க? எல்லாருமே பேசுறாங்க. நான் தான் சொன்னேன், யாரையும் திட்டேன். நான் ஓப்பனா நான் ஒரு வீடியோலே சொன்னேன், ஒரு விஷயத்துக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், எங்கேயாவது அந்த வார்த்தையை நான் வந்து உபயோகப்படுத்தியிருந்தேன்னா அது வருத்தம் தெரிவிக்கிறேன், தற்கொலைங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினது தவறு அப்படின்னு சொல்லி நானே சொன்னேன். ஓகே, சொன்னதுக்கான காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம், என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, என் பக்கத்து வீட்டில் அவருடைய பையனை அவர் திட்டார், தருதலை உருப்படாமல் போகுது, என்ன பண்ணுதுன்னே தெரியல, உருப்படாமல் போகுது. அவர் திட்டாருங்கிறதுக்காக நான் போய் எங்கே நம்ம தருதலை இதுவும் உருப்படலாம், என்ன பண்ணுறது, என்ன செய்ய போறீங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. என்னை சப்புன்னு அரைஞ்சிருவார். ஏன்னா அவர் பையனை அவர் திட்டலாம், நான் திட்டக்கூடாது. அது மொராலிட்டியும் கிடையாது, மரபும் கிடையாது. அது கோபம் வரதான் செய்யும். அப்பதான் சொன்னேன், நான் யாரையோ தற்கொலைன்னு யாரோ அந்த மக்கள்லாம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சது யாரன்னா இங்க இருக்கக்கூடிய யாரோ என்னுடைய சக நண்பனுடைய பையனை. அப்போ சொல்லக்கூடாது, அது சொன்னது தப்பு. அப்ப நான் யோசிச்சேன், சொல்லவே கூடாது, அந்த மாதிரி இன்னொருத்தர் திட்டவே கூடாது. அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்களே, என் பையன் கேட்டான் நான் போய் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுக்கான ரீசனே என்னன்னா அவங்களுக்கு கோபம் மண்டையில ஏறிடுச்சு. என் பையனை எப்படிப்பா நீ திட்டலாம், தற்கொலைன்னு திட்டுவியா நீ அப்படிங்கிறது அவங்க மண்டையில் ஏறிடுச்சு. ஸோ அதனால நேராக போனாங்க, அவங்க என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், வருத்தம் தெரியும், தவறு தான், நம்ம அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. புரியுது. நான் அந்த வார்த்தையை என்னோட இன்டர்வியூல எங்கேயுமே யூஸ் பண்ணதில்லை. இருந்தாலும் நம்ம இன்டர்வியூ எடுக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பேசும்போது அக்னாலேஜ் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதான் தவறு. என்ன மாதிரி எத்தனை பேர் ஓப்பனாக ஒத்துப்பாங்க? ஒத்துக்க மாட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் அதான் சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு பி வெரி ப்ராக்டிக்கல். இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க, உனக்கு என்ன தெரியும் விஜயனாவை பத்தி? உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். எத்தனை வருஷமா நான் அவர் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கோம், எத்தனை வருஷமா அவர் நான் ஃபங்க்ஷனுக்கு நான் இன்வைட் பண்ணி என்கிட்ட பர்சனலாக பேசி, அவர் டிரைவர் ராஜேந்திரன் சார் நல்லா தெரியும்.
அவர் பையனுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷம்னு சொல்லியிருந்தேன். எனக்கு எவ்வளோ தூரம் வந்து அவரை தெரியும், பர்சனலாக எனக்கு விஜய் சார் பற்றி தெரியும். அவர் வந்து ஒரு நடிகராக இருந்தப்போ நிறைய ட்ராவல் பண்ணப்போ நான் தரணி சார் அசிஸ்டண்டாக இருந்தேன். தெரியும் சார். அப்போ அசிஸ்டண்டாக இருந்தப்போ எனக்கு பழக்கம் இருந்தது, பார்த்தேன், பேசினேன், எல்லாமே தெரியும். ஸோ அவர் நல்ல, அவரோட டைப் என்ன, அவர் எப்படி நடந்துப்பார் எல்லாமே நமக்கு தெரியும். அவருடைய அதர் சைடுக்கு இந்த மாதிரி வந்து இந்த பொலிட்டிக்கல் சைடுக்கு நம்ம வந்து இல்லைண்ணா இது சரியில்லை, இது இல்லை, எனக்கு இதில் இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறது எனக்கு உரிமை இருக்கு. அதை நான் பொலிட்டிக்கலாக வந்ததுனால சொன்னேன். புரியுது சார், உரிமை இல்லை. நான் வந்து ஆக்சுவலாக அதுக்காக ஒரு ஆக்டர், அவருக்கு இஸ் வெரி குட் ஆக்டர், வெரி குட் டான்சர், எல்லாமே வெரி குட். அதுலலாம் ஒன்றும் மாற்றமே கிடையாது. நான் தான் சொன்னேன், எனக்கு ஜனநாயகன் பார்த்தப்போ வந்து தேட்டரில் வந்து அந்த கடைசி 2 நிமிஷம் வந்து இந்த ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஒரு நம்ம வளர்ந்து வரும்போது அப்படியே பயங்கரமாக ட்ராவல் ஆகி வந்த ஒரு மனுஷன் இனிமேல் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஏற்றுக்க முடியல. அப்போ அது வந்து அதான் சொன்னேன், அது ஏற்றுக்க முடியல. இட்ஸ் எமோஷனல், இட்ஸ் வெரி எமோஷனல். பட் டசன்ட் மீன் தட் அதுக்காக நான் எல்லாமே அவங்க செஞ்சது சரின்னு நான் சொல்ல முடியாது. பிகாஸ் நான் பொதுவான இடத்துல இருக்கேன், மக்கள் சார்பு நான் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கேன்னா அதை கேள்வி கேட்போம், பண்ணுவோம். இதை செஞ்சீங்க, இதை புதுசாக ஒன்று செய்றீங்கன்னா நான் வரவேற்கத்தக்கது, புதுசாக ஒன்று செய்யுங்க. இப்போ வந்து நாட்டுடைய முதல்வர், இப்போ நாட்டுடைய முதல்வராக இருக்கும்பொழுது அவருக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. ஆனால் இது இப்படி பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்கன்னு ஆரம்பத்தில் நிறைய வீடியோ அதுவும் நடுவில் போட்டேன். நீங்கள் இப்படி பண்ணது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, இந்த இடத்துல இது மாதிரி பேசுறது வருத்தமாக இருக்குன்னு. யாருக்காதுக்கும் செவிக்கும் அதை எட்டலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவறாக தானே பேசுகிறீங்க, நீங்கள் தவறாக தானே பேசுகிறீங்கன்னு அப்படி பேசணும்னு நினச்சி நானே சிரிச்சுட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன பண்ணுறது, உங்களை நான் என்ன சொல்லி அட்வைஸ் பண்ணுறது, உங்களுக்கு புரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு போயிட்டேன். புரியுது சார். அதே சமயத்தில் உங்களை பற்றி வச்சு ஒரு விமர்சனம் அப்படின்ற மாதிரி வெளில சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாரோட தீவிரமான ரசிகர் அப்படின்றதால அதனால தான் விஜய் அவர்கள் மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரியான விருப்ப காட்டுறீங்களோ. ஏன்னா வந்து நடுவில் யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் விசஸ் விஜய் சார் விசஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு காரணமா அப்படின்ற மாதிரி கூட பேசிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டாரோடைய எந்த டைஹார்ட் ஃபேனும் இன்னொரு ஸ்டாரை வெறுத்ததா இது வரைக்கும் சரித்திரமே இல்லை. சூப்பர் ஸ்டாரை பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்த காலகட்டத்திலேயே நேராக போயிட்டு கமல் சாரை பார்த்து பொன்னாடை பற்றி உங்களுக்கு 60 வயசாச்சு அப்படின்னு சொல்லி பொன்னாடை பற்றி விஷ் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நான் தான். செவாலிய விருது வாங்கினப்போ ஃபஸ்ட்டு பொக்கே கொடுத்த ஒரே டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் நான் தான். ஓகே. அதனால் என்றைக்குமே எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அதனால் இது சொல்கிறது இது இட்ஸ் நாட் பீயிங் எ டைஹார்ட் ஃபேன் ஆஃப் ரஜினி சார். ரஜினி சாரோட டைஹார்ட் ஃபேனுங்கிறது ஒரு சினிமாவுக்காக இல்லை, இட்ஸ் அபவுட் அ டிசிப்ளின். ஓகே. இட்ஸ் அபவுட் அ மொராலிட்டி. ரஜினி சாருங்கிறது அதுதான். இட்ஸ் அபவுட் அ டிசிப்ளின், இட்ஸ் அபவுட் அ செல்ஃப் டிசிப்ளின். நம்ம ஒரு விஷயத்தை எதிர்க்கக்கூடாது, ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சாடி பேசக்கூடாது, நம்ம வந்து ரொம்ப காமாக இருக்கணும், விஷயத்தை யோசிச்சு செய்யணும், மற்றவங்கள வரவேற்கணும், பாராட்டணும், இது எல்லாமே அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. சி நேச்சுரலி டூஸ் தட். அது அவர் படங்கள் பார்த்தனாலையும் அவரோட பழகினதுனாலையும் என்னோட கொஞ்சம் நடிக்கும் பாஸ் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது நான் வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். வணக்கம் சார், என்னோட பேர் ஆதவன்னு அறிமுகப்படுத்த திரும்ப கொஞ்சம் நடிக்கும் பாஸ் பெரிய ஹிட்டாச்சு அப்படின்னாரு. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் வந்து கொஞ்சம் நடிக்கும் பாஸ் பெரிய ஹிட்டாச்சுன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, தட் ஷோஸ் இஸ் சிம்பிளிசிட்டி, தட் ஷோஸ் ஒரு டிக்னிட்டி. அவர் வந்து நம்ம மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காரு, ஒரு மக்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காருங்கிறது அதை கற்றுக்கிட்ட நாங்கள் எந்த ஒரு ஆர்டிஸ்டையும். அதான் நான் சொன்னேன், இதே விஜய் சாரை பார்த்து துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆனப்போ அவரை பார்த்து நான் ஃபஸ்ட் விஜயனா தீபாவளி ரிலீஸ் ஆன ஒரிஜினல் துப்பாக்கி இதுதான் அப்படின்னு இதே வார்த்தையை நான் சொன்னேன். நான் பார்த்தேன், மீட் பண்ணேன், பேசினேன். அவர் ஃபங்க்ஷனுக்கு வந்தார், நான் வந்து இன்வைட் பண்ணேங்கிறதுக்காக மிர்ச்சி மியூசிக் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்தப்போ நான் போயிட்டு நன்றி தெரிவிக்கணுங்க போகும்போது அப்போ தான் அந்த சில்லாக் ஸ்பாட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷூட் பண்ணும்போது நேராக வந்து ராஜேந்திரன் சார் கால் பண்ணிட்டு, அண்ணே சார் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டு, சார் இங்கே தான்ப்பா ஷூட்டிங் இருக்கார் அப்படின்னா நேராக போனேன், போயிட்டு பார்த்து புக்கே கொடுத்தேன். அதுவும் எதுக்கு இப்போ வந்தீங்க அப்படின்னாரு. இல்லைண்ணா நன்றி சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னேன். இருக்கட்டும் அப்படின்னாரு. ஸோ இது எங்களுக்கு எங்கே இருக்குது எனக்கு அவன் மேலே கோவம்லாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இவருடைய ஃபேனுங்கிறதுனால அதே மாதிரி ஒன்று தான், இது அவர் தான் மேடையிலே சொன்னார். தலைனா ஒருத்தர் தான், தளபதினா ஒருத்தர் தான், சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான். அதெல்லாம் யாரும் மாற்றலாம் முடியாது. எம்ஜிஆர்னா அது ஒருத்தர் தான், சிவாஜினா ஒருத்தர் தான். இவங்களா இந்த மீடியாவில் இருக்கவங்க வந்து அதான் சொன்னேன், வார்த்தைகளை எப்படி உபயோகப்படுத்தணும்னு நான் சொன்னேன் இல்லையா. சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தது யார் அந்த இடத்த பிடிக்க போகிறது அப்படிதான் கேட்கும்போது அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, புரியுதுங்களா. சூப்பர் ஸ்டாருங்கிறது இட்ஸ் அ ஸ்டார், ஒரு காமனான பட்டம் கிடையாது. அது நிறைய பேர் எடுத்து அங்கங்கே யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு அதில் பெரிய உடன்பாடு. சூப்பர் ஸ்டார் என்பதை ஒரு பெரிய ஒரு பட்டமாக அவர் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பட்டமாக தான் நான் பார்க்குறேன். வேற யாருக்கும் அதை நான் சொல்ல மாட்டேன். வேற ஏதாவது பட்டம் வச்சுக்கோங்க, வேற ஏதாவது புதுசாக வச்சுக்கோங்க, வேற என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் அதை வச்சுக்காதீங்க. அதை வச்சுக்கும்போது அவருக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது தான். அதை சொன்ன விதம் தான் தப்பு. அதுவும் காரணம் மீடியா தான்.
புரியுதுங்களா? அடுத்தது யார் விஜய் சூப்பர் ஸ்டார் அடுத்தது யார்? அடுத்த விஜய்னே கிடையாது. விஜய்க்குன்னு ஒரு மாஸ். See, you cannot compare one person அப்படி with other டாக்ஸ் person. போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன் சார். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அந்த மாதிரி கிடையவே கிடையாது. விஜய்க்கு அடுத்தது என்னங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. அப்படி அடுத்த விஜய் யாரு? விஜய் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? விஜயோட உழைப்பு என்ன? விஜய்ங்கிற அந்த ஸ்டார், நான் முதல்வரை சொல்ல, விஜய்ங்கிற ஒரு ஸ்டார் சொல்றேன். விஜய்ங்கிற ஒரு ஸ்டாருங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்தவர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து அடுத்த விஜய் யாருன்னு எப்படி சொல்லுவீங்க? எப்படி நீங்க கம்பேர் பண்ணுவீங்க? கம்பேரே பண்ணக்கூடாது. யாரையும் கம்பேரே பண்ண முடியாது. எப்படி நீங்க கம்பேர் பண்ணுவீங்க? கம்பேர் பண்ணக்கூடாது. அது அவருக்கான தனி இடம். அவர் வளர்ந்தது, அவர் நடித்த படங்கள், அவருக்கான மாசு, அவரோட டான்ஸு, அவரோட டைலாக் டெலிவரி, அவர் பார்க்கறது, கண்ணை சிமிட்டுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவருக்குன்னு தனித்தன்மை. அதுக்குன்னு வந்த ரசிகர்கள் அதை போய் திருப்பி இன்னொரு பண்ணுவாங்கங்கிறது நம்பி அதெல்லாம் தப்பு, பேசுறதே தப்பு. புரியுது.